This video sponsored by BuyMode eShopping app available at Play Store and App Store. Download, use it. Thank you. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீக்கில் லேட்டஸ்ட்டாக பிரேக்கிங் நியூஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான நியூஸ் மட்டும்தான் வரும். மித்தபடி நீங்கள் ஆல்ரெடி செய்தியில் பார்த்துருப்பீங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறான்னு பாருங்கள். சர்வதேச அமெரிக்கா டாலர் யூஸ் பண்ணல 100% வரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவில் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவரை நியமித்திருக்கிறாரு. மாநிலங்களவை டிசம்பர் 2 வரை ஒத்திவைப்பு, திங்கட்கிழமை முடிக்கி ஒத்திவைப்பு. சிறையில் உள்ளவங்களை வீட்டு வேலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது காவலாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜேசிபியில் குழி நோண்டும் போது 2 ஐம்பொன் சிலைகள் கிடைத்திருக்கு. 3 நாள் உரி. ஆளுநர் நிகழ்ச்சியில் தமிழ் வாழ்த்து, தேசிய வாழ்த்து பாடிய பிறகு தமிழ் வாழ்த்து பாடியிருக்கிறாங்க. அண்ணாமலை வந்தடைந்தார் சென்னை. அதன் பிறகு விஜய் அரசியலுக்கு வந்ததை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு வாங்க பார்ப்போம். நம்ம செந்தில் பாலாஜியை கொண்டாடுவதா அப்படின்னு கேட்டிருக்கிறார். திமுக கொண்டாடுறாங்க, அதை கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் சரித்திர தேர்தலாக இருக்கும் என்று பேட்டளித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி அதிருப்தியாளர்கள் வேல்முருகனுடன் கோர்க்க முடிவு. மறு விசாரணைக்கு இடைக்கால தடை. சென்னை உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை 3 பேர் கொண்ட நாகை பணம் கொள்ளை. 3 பேர் கொண்டு நகை பணம் கொள்ளை. பல்லடத்தில் 3 பேர் கொள்ளை. EPS கண்டனம். திமுக ஆட்சியில் எங்கும் பாதுகாப்பில்லை. சேலத்தில் எடப்பாடி அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார். மேல்நூர் மக்களுக்கு துணை நிற்போம் என்று அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் கூறியுள்ளார். காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீடு 100% அதிகரிக்க பரிந்துரை. தோப்பூர் கான்வாய் பகுதியில் விபத்து. சேலம் தருமபுரி தோப்பூர் கான்வாய் பகுதியில் சரக்குடன் சென்ற கொண்ட லாரி கடும் விபத்து. டிசம்பர் 1 வேர்ல்டு எய்ட்ஸ் டே, உலக எய்ட்ஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சென்னைக்கு ரெட் அலர்ட். வாபஸ் மழை நிற்கு என்று சொல்லியிருக்காங்க. பள்ளத்தில் சிக்கிய அதிகாரி ஜீப் உள்ள மாட்டிக்கொண்ட அதிகாரிகள். தலைநகரம் நிம்மதியாக உள்ளது என்று ஸ்டாலின் அவர்கள் பேட்டியளித்திருக்கிறார். உண்மையில் என்ன நடக்கிறது? இது ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வீதி. GST ரோடும்பாங்கள, அந்த ரோடு. அவ்வளோ மழை நீர் நிற்கிது. எப்போ வடியும் என்று தெரியவில்லை. அதில் மக்கள் வண்டியில் போயிட்டுருக்காங்க. அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். சென்னை ஏர்போர்ட் பாருங்கள். இதை சென்னை ஏர்போர்ட்டை மூடிட்டாங்க. மூடின பிறகு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வீடியோ எடுத்திருக்காங்க. ரோட்டில் போகும்போது கடுமையான வெள்ளம். புயல் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு
வானிலை மையத்தில் ரூட்டு போட்டிருக்காங்க. விழுப்புரத்தில் இபிஎஸ் ஆய்வு. மழைநீர் பூந்த இடத்துல பாதிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு விவசாயிகளோட. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தேர்வு ஒத்துழைப்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமை வேகத்தில் மண்ணின் வடிகால் பணி நடக்கிறது. ஆமை மாதிரி ஸ்லோவாக வடிகால் நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார் இபிஎஸ். புதிய அத்தியாயம். ஐசிசி தலைவராக இன்று டிசம்பர் 1 முதல் ஜெய்ஷா பதவியேற்கிறார். பணிந்தது பாகிஸ்தான். சென்னையில் இப்பொழுது 57,000 ரூபாய்க்கு ஒரு பவுன் விற்கிறது. கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சீக்கிரம் வாங்கி வச்சுங்க. நன்றி, வணக்கம். இந்த வாரத்தோட பிரேக்கிங் நியூஸ்.